வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? லஞ்ச் டைமில் டீ காஃபி சாப்பிட்டீங்களா கேட்டால் தப்பு தான். அது சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு முடித்தோம். நான், ஒய்ஃபு, தம்பி. 2 சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு 3 பேர் சாப்பிட்டோம். கொஞ்சம் முன்னாடி வா, இங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்குது, கிளைமேட் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட். ஏன்னா நானும் ஒய்ஃபு காலையில் ஒரு இடத்துல டெலிவரி கொடுக்க போயிருந்தோம். மேடவாக்கம் ஒன்று, கீழ்கட்டல் ஒன்று. அங்கே நாங்கள் வரணுன்ட்டாங்க, நேரில் வரணுன்ட்டாங்க சப்ஸ்கிரைபரு. சரி, அங்கே எடுத்து போய் கொடுத்துட்டு லேட் ஆகிடுச்சு, வர வழியே 2 சாப்பாடு, நானும் 2 சாப்பாடு 3 பேர் சாப்பிட்டோம். எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணான்னாங்க, இனிமேல் சாப்பிட போல சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஆனால் எப்படி இது செய்யலான்னு சேப்பங்கிழங்கு இருக்குது, அதை போட்டு காரக்குழம்பு செய்யலாம்னு சொல்லி பார்த்தேன். சரி, பரவாயில்ல, சாப்பிட்டாச்சு. மருமகன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, நைட்டு தான். பையன் வேலைக்கு போயிட்டான். ஸோ நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புளியோதரை பொடி, பருப்பு பொடி, அப்புறம் என்னது இது பூண்டு இட்லி பொடி, ரசப்பொடி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இப்போ அதை எடுத்து நான் டெலிவரி கொடுக்கணும். எந்த இடம்? அரும்பாக்கம். அரும்பாக்கமா அருகம்பாக்கம்? அரும்பாக்கம். அரும்பாக்கம் அரும்பாக்கம் சொன்னேன். 2 ஒன்று தான். எனக்கு அருகம்பாக்கம் அரும்பாக்கம் அருகம்பாக்கம் ஒன்றுமே கிடையாது, தெரியலையே. விருகம்பாக்கம் தான். அருகம்பாக்கம் கிடையாது. அங்கே போனோம். இப்போ ரெடி பண்ண போகிறாங்க. நம்ம சாப்பிட்டோன்னு ஒரு 1/2 hour உட்காந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கும். கோழி தூக்கம் நாங்கள் தூங்கிடுவேன். ஓகே, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இப்போது மறுபடியும் இப்போ எங்கே போனோம், குழம்பு தூளும் சாம்பார் தூளும் அரைக்க கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம மறந்து கொடுத்தோம். இல்லை, 3 மணிக்கு தான் வர சொன்னாங்க. அது ஒரு 8 கிலோ, இது ஒரு 8 கிலோ போடும். உங்களுக்கும் சாம்பார் தூள், குழம்பு பொடி, அது மாதிரிலாம் எதனா வேணால் கண்டிப்பாக அனைத்து வகையான மசாலா பொடிகளும் எங்களிடம் கிடைக்கும். பட் ஹோம்மேடு. நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்களோ அதை நான் செய்கிறோம். ஓகேங்களா? வேணா கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. நான் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் நான் இதை போட ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் பார்க்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கு யாரும் ப்ரொமோஷன் கிடையாது, நாம் தான் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எதனா பேசுங்களா மேடம்? நீங்கள் படப்படப்படன்னு பேசுகிறீங்க. எனக்கு நான் என்ன பேசாத மறந்து போயிடுது. பேசு, க்ளோஸாக பேசிட்டேன். பேசு. இல்லை, பரவாயில்ல. பேசு. பரவாயில்ல. பேசு. சொல்றீங்கல்ல, இட்லி இது குழம்பு தூள், சாம்பார் தூள், அதெல்லாம் தூள் சொல்கிறோம், பொடி சொல்கிறோம். எது கரெக்டான? தூள்னா என்ன, பொடினா என்ன சொல்லுங்கள்? குழம்பு தூள், சாம்பார் தூள். ஆனால் இட்லி இட்லி பொடி, இட்லி பொடி சொல்கிறோம். ஏன் சொல்லுங்கள்? அது பொடியாக இருக்கிறதால மூக்கு பொடி, இட்லி பொடியாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? அது சொல்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போய்டும். நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.